அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, இறைவனோட அருளால் நம்ம திருக்குரானை தொடர்ந்து ஓதிட்டு வரோம். அல்ஹம்துலில்லா. சூரா யூசுஃபில் 57 வசனங்கள் வரைக்கும் பார்த்துருந்தோம். யூசுஃப் நபி எந்த மாதிரியான இக்கட்டான சூழல்களை அடைந்தும் கூட தங்களுடைய கல்வியிலையும் தங்களுடைய பொறுமையிலையும் நிதானத்துலையும் உறுதியாக இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அண்ட் அவங்கள பிறர் எப்படி பார்த்தாங்க, அவங்களுடைய ஸ்டேட்டஸ் வெளியே தெரியல, மாறாக என்ன தெரிஞ்சுது, அவங்களுடைய செயல்களும் அவங்களுடைய நுண்ணறிவும் தான் வெளியே தெரிஞ்சுது. அதன் மூலமாக அவருக்கு கிடைத்த அந்த அங்கீகாரத்தை பற்றியும் இறைவன் பேசுகிறான். ஃபைனலாக 57 வசனம் வரைக்கும் யார் நம்பிக்கை கொண்டு அல்லாவுக்கு அஞ்சி வாழ்ந்துட்டுருக்காங்களோ அவங்களுக்கு மறுமையுடைய கூலி மிக சிறப்பானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் சொல்கிறான். இது வரைக்கும் நம்ம பார்த்துருந்தோம் கயிர். இனி இன்ஷா அல்லாஹ் 58வது வசனத்துலேருந்து இறைவன் என்னெல்லாம் சொல்கிறான் அப்படிங்கிறத பார்ப்போம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஜித்னி இல்மா. وجاء إخوة يوسف فدخلوا عليه فعرفهم وهم له منكرون. பிறகு யூசுஃபுடைய சகோதரர்கள் எகிப்துக்கு அவருடைய அவைக்கு சென்றார்கள். அப்போது அவர்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இவங்க அதாவது அந்த சகோதரர்கள் யூசுஃபை தெரிஞ்சுக்கிறல, ஆனால் யூசுஃபுக்கு சகோதரர்களை தெரிஞ்சுக்கிச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எந்த சகோதரர்கள் இவரை விட நம்ம அளவில் அதிகமாக இருக்கோம், இவர் இனிமேல் நமக்கு தேவையில்லை அப்படின்னு தூக்கி போட்டாங்களோ அதே சகோதரர்கள் அவர்கிட்டயே நிற்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு படிப்பினை. ஸோ எல்லாத்துக்குமே காலம் பதில் சொல்லும். நம்மக்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, பொறுமையாக இரு, காலம் பேசும், காலம் பேசும். எப்படி பேசும்? இப்படி தான். அப்போது அந்த அளவுக்கு யூசுஃப் என்னைய இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சகோதரர்கள் மேலே வஞ்சத்தோடு இல்லை. அந்த பெண்மணி என்னை இப்படி பண்ணிட்டா சொல்லிட்டு அந்த பெண்மணியோட வஞ்சத்தோடு இல்லை. மாறாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களுடைய கல்வியிலையும் இவங்களுடைய நன்னடத்தையிலையும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதிக அளவில் தன்னுடைய ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிட்டே இருக்காங்க. இப்படித்தான் நம்மளும் இருக்கணும், நம்மளுடைய குழந்தைகளையும் வளர்க்கணும். இவங்க எப்படி சொல்கிறாங்க, இவங்க மட்டம் தட்டுறாங்க, அவங்க மட்டம் தட்டுறாங்கன்னு நம்ம கவலைப்பட்டுட்டோ அவங்க மேலே வன்மம் ஏற்படுத்திக்கிட்டோ இருந்தோன்னா ஒன்றுத்துக்கும் உதவாது. இன்றைக்கி நம்ம பெற்றோர்கள் இதுதான் பண்ணுறோம். நம்மளை யாராவது ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டாவே அது நமக்கு நன்மைக்கு சொன்னாலுமே நமக்கு என்ன ஆகுது, பிடிக்க மாட்டேங்குது. நம்ம அதை வன்மமாகவே பார்க்குறோம். இறைவன் பாதுகாப்பானாக. ஆனால் அவதூறு சொன்னால் கூட இந்த மனுஷன் என்ன பண்ணார், வன்மமாக பார்க்கலை. அது எல்லாமே அல்லாஹ்வுடைய நாட்டோன்னு கடந்து போகிறாரு. இதையே அல்லாஹ் நம்மக்கிட்ட சொல்கிறான், சிந்திக்கணும்ல. கயிர் 59வது வசனம் பாருங்கள். வலம்மா ஜஹஸஹும் பிஜஹாஸிஹிம் கால அத்துனி பிஅகின் லக்கும் மின் அபீக்கும் அலா தரவுன அன்னி ஊஃபில் கைல வஅனா கைருல் முன்சிலீன். அப்போ யூசுஃப் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வழங்கிட ஏற்பாடு செஞ்சுட்டு அவர்கள் புறப்படும் நேரத்தில் சொல்கிறாரு, உங்கள் தந்தை வழி சகோதரனை என்னிடம் அழைத்து வாருங்கள். நான் எவ்வளவு நிறைவாக அளந்து தருகிறேன், எப்படி சிறந்த முறையில் விருந்து உபச்சாரம் செய்பவனாக இருக்கிறேன் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அப்போது இவங்க யூசுஃபை நோக்கி வராங்க. ஸோ வர்றதுக்கான காரணம் என்னென்னா, என்ன சொல்கிறது, இப்போது நம்மெல்லாம் இருக்கோம் இல்லையா, நம்ம வெவ்வேறு ஊர்களில் இருந்தாலும் அந்த நாட்டுடைய தலைநகரம்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, எனக்கு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா அந்த கவர்மெண்ட் எங்கே இருக்கோ அங்கே நான் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி இவங்க வந்திருக்கலாம். அல்லது அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பஞ்சம் ஆனால் அதிகமாக
தப்சீர்களில் என்ன கூறப்படுது அப்படின்னா, பஞ்சம் அவங்க இருந்த இடம் பலஸ்தீன். ஸோ அந்த சைடில் பஞ்சம் அதிகமாக இருக்கவும் இவங்க ஈஜிப்த் அன்னைக்கு காலகட்டத்தில், ஏன்னா பஞ்சம் வருது அப்படிங்கிறப்போ பஞ்சத்துலேருந்து ஈஜிப்த் மட்டும்தான் தங்களை காப்பாற்றிக்கிறாங்க. ஸோ ஈஜிப்தில் மன்னர் இருக்கார். ஸோ அந்த மன்னர்கிட்ட இவங்க வந்து தங்களுடைய தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்காங்க. சரியா? அப்போ அந்த ஒரு நிலையில் வந்து இவர் நல்லபடியாக அவங்கள உபகாரம் பண்ணி, மாஷா அல்லாஹ் பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டை தேடி எதிரி வந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம், முகத்தை திருப்பிக்கிட்டு வந்தவங்கள வாங்கன்னு கூட சொல்லாமல், என்னமோ நம்ம வந்து எந்த தப்புமே பண்ணாத மாதிரியும் அவங்க எல்லா தப்புமே பண்ண மாதிரியும் இருக்கும் அல்லது இருக்கிறாங்க. ஆனால் யூசுஃப் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு பொறுப்பாளியாக இருக்கும்போது, ஸோ இதுதான் அதிகாரத்துக்கும் பொறுப்பாளிக்கும் வித்தியாசம். தங்களுடைய விருப்பு வெறுப்பை அவர் வந்து காட்டலைல்ல. அவருக்கு ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்கும் உள்ளுக்குள்ளே, அவரும் மனுஷன்தான். ஆனால் அவருடைய விருப்பு வெறுப்பை காமிக்கலை. ஒவ்வொரு நபிமாரும் இதுதான், அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை காமிக்கவே முடியாது. அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதைத்தான் அவங்க செய்வாங்க. இன்ஃபேக்ட் நமக்காவது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை காமிச்சிடுறோம். அப்படி காமிக்கிறதுனால தான் நமக்கு சொர்க்கமோ நரகமோ ரெண்டத்துக்கு எதில் போகிறோன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் சொன்னதை அப்படியே செஞ்சாங்க. ஸோ அதனால் அவங்க 100% 100% சொர்க்கத்துக்குரியவர்கள். ஆனால் நம்ம அப்படி இல்லை. சரி, அப்போ நம்ம விளங்கிக்கிட்டணும் எந்த மாதிரியான செயல்கள் நம்ம செய்தோம் அப்படின்னா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்போது இந்த அண்ணன் தம்பிமார் வரவும் அவங்க அந்த பொருட்கள் வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அப்போ எக்ஸ்ட்ரா வாங்கும்போது இது யாருக்கு அப்படி கேட்கும்போது இது வந்து இவங்க தந்தை வழி சகோதரர் அப்படின்ற பேச்சு வரும்போது அப்போ அவரையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ நான் உங்களை எந்த அளவுக்கு நல்லபடியாக அப்போ எந்த அளவுக்கு அவர் அது என்ன சொல்கிறது, விருந்து உபச்சாரம் பண்ணி இன்னும் வந்து அவங்களுக்கு நல்ல முறையில் தேவையான பொருட்களை கொடுத்து அனுப்பியிருப்பார். இப்போ இப்படிலாம் பண்ணாதான் அந்த சகோதரரை கூப்பிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுக்காக அப்படிலாம் பண்ணுறாங்க. அண்ட் அதை தாண்டி இப்போ இங்கே இந்த விஷயங்கள் எல்லாம் நானாக சொல்கிறேன். பட் குரானில் அந்த அளவுக்கு இல்லை. குரானில் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை தாங்க சொல்கிறான். பாருங்களேன், அவங்க எதுக்காக வந்தாங்க, ஏன் வந்தாங்க, அதெல்லாம் எல்லாம் சொல்லிக்கிட்டா இருக்கான். அதெல்லாம் நமக்கு இப்போ தேவையில்லைன்னு அர்த்தம். நமக்கு என்ன விஷயம், எந்த விஷயத்துக்கு நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணுமோ அந்த விஷயத்தை பற்றி தான் அல்லாஹ் பேசுவான். அப்போது அதில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். விஷயத்துடைய உட்கருத்துக்களுக்கு கான்சென்ட்ரேட் கொடுங்க. அடுத்த எக்ஸ்டர்னல் விஷயங்கள் நமக்கு தேவையற்றது. குரானே இதெல்லாம் நமக்கு சொல்லுதுன்னா இப்போ லைஃப்பில் நம்ம எத்தனை விஷயங்களை விட்டு போகணும், கடந்து போகணும் அப்படிங்கிறத சிந்திச்சுக்கோங்க. அப்போ தந்தை வழி சகோதரனை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. அடுத்து ஃபைல்லம் தஅதுனி பிஹி ஃபலா கைலலக்கும் இந்தி வலா தக்ரபூன். நீங்கள் அவரை என்கிட்ட கூப்பிட்டு வரலனா இனி என்கிட்ட இருந்து உங்களுக்கு எந்த தானியமும் கிடைக்காது, என் பக்கத்தில் கூட நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. நான் வந்து இப்போது இந்த இடத்துல பொறுப்பாளிங்கிறத தாண்டி அவருக்கான ஒரு பொறுப்பாளிக்கு என்ன மாதிரியான அதிகாரம் இருக்குங்கிறதையும் பாருங்கள். அதாவது நீங்கள் உங்களுடைய தம்பியை கூப்பிட்டு வாங்க, அப்படி நீங்கள் கூப்பிட்டு வரலனா, ஸோ ஒரு பொறுப்பாளியாக உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்லுவேன். ஸோ அது சொல்கிறத நீங்கள் செய்யும் பட்சத்தில் என்கிட்ட உங்களுக்கு மியூச்சுவலாக உங்களுக்கு தேவையானதை நானும் கொடுப்பேன். இல்லை இந்த விஷயத்தை நீங்கள் செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் நானும் உங்களுக்கு செய்ய மாட்டேன். மியூச்சுவல் திங் பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, நான் எந்த தானியமும் கொடுக்க மாட்டேன், என் பக்கத்துலேயும் நீங்கள் வரக்கூடாது. அவரை நீங்கள் கூப்பிட்டு வரலன்னா, ஒரு பொறுப்பாளியோடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். இதை நீங்கள் செஞ்சால் நான் உங்களுக்கு தருவேன், இதை நீங்கள் செய்யலைன்னா நான் உங்களுக்கு தரமாட்டேன்.
அவ்வளோதான், சிம்பிள். நம்ம இன்றைக்கி பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்துகிறோம், அடித்து ரொம்ப என்ன பண்ணுறோம். நான் சொல்கிறத நீ செஞ்சே ஆகணும். அது செய்கிறதுக்கு முன்னாடியே அல்லது செய்யாமல் இருக்கிறதுக்கு இப்போவே நம்ம போட்டு அடிச்சிடுறோம் இல்லையா? ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, என்னோட பொறுப்பு இது, நீ எனக்கு இது செஞ்சால் நான் உனக்கு அது செய்வேன். நம்ம குழந்தைங்கள்ட்ட என்னைக்காச்சும் அது சொல்லியிருப்போமா? அமைதியாக இரு அப்படின்னு தான் சொல்லுவோம், கட்டளை மட்டும்தான் போடுவோம். நீ அமைதியாக இருந்தால் நான் உனக்கு என்ன தருவேங்கிறத சொல்ல மாட்டோம். ஒன்றும் தரவும் போகிறதில்ல, பட் ஸ்டில். அப்போது எப்போவுமே ஒரு பொறுப்பாளி மியூச்சுவலாக தான் இருப்பாங்க. அதாவது நீங்கள் ஒன்று கொடுக்கணும், அவங்க ஒன்று திருப்பி ரிட்டர்ன் தரணும். அது தரலைன்னா நான் திருப்பி அது தர மாட்டேன். நீ அமைதியாக இருந்தால் தான் அம்மா அவன் கூட பேசுவேன். இப்போ நீ அமைதியாக இருக்கிறது நீ எனக்கு தரது, அம்மா உன்கிட்ட பேசுகிறது நான் உனக்கு தரது. இல்லை அம்மா உன் கூட விளாடுவேன். நீ அமைதியாக இல்லை அப்படின்னா அம்மா உன் கூட விளாட மாட்டேன். ஸோ இது எப்படி இருக்குது? சும்மா அமைதியாரு 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 அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இல்லைன்ட்டு அடிக்கிறது எப்படி இருக்குது? ஸோ அந்த மியூச்சுவல் விஷயம் சிந்திச்சு பாருங்கள். இவர் அதுதான் பொறுப்புக்கும் அதிகாரத்துக்கும் உள்ள வித்தியாசம். வழங்குச்சா? ரைட். அப்போது இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப சொல்லுவாங்கள்ல, அந்த பொறுப்புக்கும் அதிகாரத்துக்கும் ஒரு நூல் இலை தான் வித்தியாசம். கொஞ்சம் நம்ம போனாலுமே என்ன ஆகிடும், நம்மளுடைய அந்த நிலை குறைஞ்சிடும். கவனமாக இருப்போமாக நம்மளுடைய பொறுப்புலையும் அதிகாரத்துலையும். அடுத்து பாருங்க, காலு சனுராவிது அன்ஹு அபாஹு வ இன்ன லஃபாயிலூன். அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஓகே நாங்கள் கூப்பிட்டு வர்றதுக்கு எங்கள் அப்பாட்ட கேட்குறோம், கண்டிப்பாக நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல இன்னும் பாருங்கள், அவங்கெல்லாம் யூசுஃப் நபியே வாலிபம் அடைஞ்சிட்டாங்க. வாலிபம் அடைஞ்சு இன்னும் கொஞ்சம் ஒரு ஒரு மேபி ஒரு 35 வயசில் இருப்பாருன்னு வைங்களேன். அப்போ அவங்க அண்ணங்கள்லாம் எவ்வளோ பெருசாக இருப்பாங்க, 40 கிட்ட இருந்தாலும் அந்த அண்ணனுங்க எங்கள் அப்பாட்ட நாங்கள் சம்மதம் கேட்குறோங்கிறாங்க. அப்போது ஸ்டில் அன்னைக்கு காலகட்டம் எப்படி இருந்திருக்குன்னா, எவ்வளோ வளர்ந்தாலும் கூட உங்களுடைய தந்தை சில முடிவுகள் எடுப்பார். சிலருக்கு உங்கள் தந்தை தான் பொறுப்பாளி. ஸோ அப்போ நான் என் தந்தைகிட்ட தான் இதுக்கு சம்மதம் கேட்கணும். ஸோ அந்த இடத்துல அவங்க பிறலலை. பாருங்கள், எங்கள் அப்பாட்ட நாங்கள் சம்மதம் கேட்குறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போது ஒரு தந்தையுடைய அந்த அங்கீகாரம் எத்தகையதுன்னு பார்த்துக்கிறங்க. எவ்வளோ வயசானாலும் இன்றைக்கி நம்ம ஒரு டீன் பருவம் அடைஞ்ச குழந்தைங்க கூட அத்தா அம்மாவை பெருசாக மதிக்கிறதில்ல. உங்களுக்கு என்ன தெரியும், உங்ககிட்ட நான் கேட்டுட்டு தான் எல்லாம் பண்ணணுமா கொல்லணுமா அப்படிங்கிற மாதிரியான நிறைய நிலைப்பாடுகள் இன்றைக்கி வந்துடுச்சு. இறைவன் பாதுகாப்பானாக. முக்கியமாக ஃபெமினிசம்ன்ற பேரில் ரொம்ப உங்ககிட்டலாம் நான் பெர்மிஷன் கேட்டு தான் எல்லாம் பண்ணணுமா? ஆனால் இருக்கிற தினமும் அத்தா அம்மா காசில் நமக்கு சொந்தமாக சம்பாரிச்சோ அல்லது சொந்தமாக இது பண்ணியோ வாழ முடியாது. வாழ்கிறதுக்கு நமக்கு வழி இல்லை. அப்போது நம்ம எல்லாமே அத்தா அம்மா காசில் இருந்துக்கிட்டு அத்தா அம்மாவையே என்னமோ எகத்தாளமாக பார்க்குறது, மட்டம் தட்டி பார்க்குறது, இந்த மாதிரி அது ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி 2 பேரும் சரி சமமாக தான் இருக்காங்க. ஆனால் இதுக்கு நம்ம குழந்தைங்க, அதை விட நம்மளும் இன்றைக்கி நான் கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு குழந்த இருக்குது அப்படிங்கிறதுனால எங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன். மிக முக்கியமாக ஆண் பசங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க ஆண் பசங்களோட அப்பா அந்த ஆண் பசங்களுக்கு எந்த அளவுக்கான பொறுப்பாளி, அந்த ஒரு வரம்புன்னு ஒன்று இருக்குது. அதுக்குன்னு ரொம்ப எல்லா விஷயத்துலையும் இந்த அப்பா இவங்களுடைய பர்சனல் விஷயத்தில் இன்வால்வ் ஆவாரா அப்படின்னு ஆக மாட்டார். அவங்க பொண்டாட்டி புள்ள இந்த இதுக்குள்ளே இன்வால்வ் ஆவாரா ஆக மாட்டார். ஆனால் சகோதரர்கள்னு வரும்போது அப்பா இன்வால்வ் ஆகுறாரு. புரியுதா? அப்போ இது ஒரு விஷயம். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு, புள்ள பிறந்துருச்சு, எல்லாம் ஆயிடுச்சு, இப்போவும் என்ன அப்பா கிட்ட போய் நிற்கிறாரு. உங்கள் விஷயத்தில் நிற்கலைல்ல,
அவருடைய குடும்ப விஷயத்தில், அவருடைய சகோதரர்கள் விஷயத்தில் அப்பா கிட்ட போய் நிற்கத்தான் வேணும். அது அவங்களுடைய இது. எந்த அளவுக்கு அந்த அந்த மகன் அப்பா உறவு வந்து மேம்படணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன் வச்சுக்கிறணும். சும்மா அதுக்குன்னு வந்து ஒன்று நம்ம நம்ம முஸ்லீம் கல்ச்சர் என்னவா இருக்குன்னா, வரம்பு மீறி அத்து மீறி உள்ளே போகிறாங்க. மிக முக்கியமாக ஆண்கள் கூட போகிறதில்ல, பெண்கள் அம்மாமார் அத்தாமாராவது ஒன்றும் கண்டுக்கிறது இல்லைன்னு வைங்க. அம்மாமார் வந்துக்கிட்டு அது இப்படி இது அப்படி சுப்ஹானல்லாஹ். ஆனால் பாருங்கள், தந்தை மகனுடைய அந்த உறவு பார்த்துக்கிறங்க. மகன் எந்தெந்த விஷயத்துக்கு தந்தைக்கிட்ட சம்மந்தம் அதாவது ஒப்பீனியன் கேட்கணும், சம்மதம் வாங்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிறங்க. சரியா? இப்போ கண்டிப்பாக நாங்கள் வந்து அப்பாட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. وقال لفتيانه اجعلوا بضاعتهم في رحالهم لعلهم يعرفونها إذا انقلبوا إلى أهليهم لعلهم يرجعون. அப்போ யூசுஃப் என்ன பண்ணுறாரு, தம் பணியாட்களிடம் தானியத்துக்காக அவர்கள் கொடுத்த சரக்குகளை அவர்களுடைய பொதிகளிலேயே மறைத்து வைத்து விடுங்கள் என்று கூறினார். அவர்கள் ஊருக்கு திரும்பி சென்றதும் பொருட்களை அறிந்து கொள்ளட்டும், மேலும் இந்த பேருதவிக்கு நன்றியுள்ளவர்களாக கூடும், மேலும் அவர்கள் திரும்பி வரவும் கூடும். அப்போது ஒரு பொறுப்பாளி அப்படின்ற பேரில் விஷயம் அவர் என்ன பண்ணுறாரு, மியூச்சுவலான ஒரு பாலிசி என்னென்னா, நீங்கள் எனக்கு இது பண்ணிங்கன்னா, உங்கள் தம்பியை கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு நிறைய தரேன், அப்படி நீங்கள் கொண்டு வரலை அப்படின்னா நான் ஒன்றும் தரமாட்டேன். இந்த ஒப்பந்தம் போட்டு தானே அனுப்புகிறாரு. கூடவே இவர் என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு பொறுப்பாளி, இவங்க வரணும், இவரை இந்த பொறுப்பாளியை தேடி வரணும் அப்படின்னா அப்போ இவர் என்ன செஞ்சால் அவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு சமயோஜித புத்தின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதையும் இவர் செய்கிறாரு. அதாவது இன்றைக்கி தானே காசு கொடுத்து எல்லாம் வாங்குகிறோம், அன்னைக்கு வந்து பண்ட மாற்று முறையாகத்தான் இருந்திருக்கு. அப்போ பண்ட மாற்று முறையில் இந்த தானியங்களை வாங்குறதுக்காக அவங்க கொண்டு வந்த சில சரக்குகள், அவங்கக்கிட்ட இருந்த அந்த பொருட்களை அவங்க கொடுத்துட்டு போயிருப்பாங்க இல்லையா, அதை மீண்டும் அவங்கக்கிட்டேயே ஒழிச்சு வைக்க சொல்கிறாங்க. அவங்களோட இதிலையே வண்டியிலையே ஒழிச்சு வச்சுருங்க, அவங்க ஊருக்கு போய் அதை பார்த்துக்கிறட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அவங்க இன்னும் நம்ம மேலே மதிப்பும் மரியாதையும் வச்சு நம்மக்கிட்ட அகெயின் சீக்கிரம் வரக்கூடும் அப்படின்னு சொல்லி வைக்கிறாரு. ஒரு பொறுப்பாளிக்கு இந்த ஒரு சமயோஜித புத்தி வேணும். நான் சொல்கிற வேலையை அவங்க செய்யணும் அப்படின்னா நான் என்ன பண்ணால் அவங்க அதை செய்வாங்க. அவங்கள செய்ய வைக்கிறதுக்கான வேலையும் ஒரு பொறுப்பாளி பண்ணணும். ஒரு அதிகாரி இதையெல்லாம் பண்ண மாட்டாங்க, புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூசுஃப் வந்து அரசன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நமக்கு. ஆனால் யூசுஃப் நபி அரசனும் கிடையாது, யூசுஃப் நபி அதிகாரியும் கிடையாது. யூசுஃப் நபி யார்? பொறுப்பாளி. ஒரு பொறுப்பாளிக்கு என்ன தேவை? சொல்கிற விஷயங்களை மற்றவங்க செய்யணும், மற்றவங்க அந்த விஷயத்தை செஞ்சால் தானும் அதுக்கான விளைவு விஷயத்தை செய்யணும். மற்றவங்க அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு நம்ம சில வேலைகளை பார்க்கணும். இது அப்போ இந்த அளவுக்கு யோசிக்கக்கூடிய தன்மை வேணும். இது பொறுப்பாளிக்கு உள்ளது. அடுத்து பாருங்க, ஃபலம்மா ரஜஉ இலா அபீஹிம் காலு யா அபானா மின்னல் கைலு ஃபஅர்சில் மஅனா அஹானா நக்தல் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். அப்போது அவர்கள் தம் தந்தையிடம் திரும்பி வரும்போது, அப்போ அவங்க தந்தையிடம் திரும்பி வந்துட்டு அப்பாட்ட கேட்குறாங்க, எங்கள் தந்தையே, நமக்கு வந்து தானியம் வழங்குறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு, அதனால் எங்கள் கூட எங்கள் சகோதரரையும் அனுப்பி வைங்க, நாங்கள் தானியம் வாங்கிட்டு வரோம், மேலும் அவரை பாதுகாக்க நாங்கள் பொறுப்பேற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது இவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு விவகாரம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதாவது ஒரு விஷயத்தை இவங்க கேட்டு போகிறதுக்கு
உங்களுக்கு நான் அதை தரணும்னா நான் சொல்கிறத நீங்கள் செய்யணும், அப்போ தான் நான் தருவேன். இது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளோ பெரிய பேரண்டிங். மிக முக்கியமாக நம்ம பேரண்ட்ஸோட நம்ம தாய்மார்களோடு இருக்கிறதுனால நான் அதிகமாக தாய்மார்களுக்கு தேவையான விஷயமாகவும் இதை நான் கன்வெர்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு அது சிங்க் ஆகும். அதுதான் குர்ஆன். குர்ஆன் வந்து ஒரு ஃபார்முலா தான். குர்ஆனுடைய வசனங்களை நம்ம அந்தந்த சுச்சுவேஷன் தகுந்தாப்புல நம்ம சிந்திக்கணும். இப்போது இந்த பொறுப்பாளி என்ன பண்ணுறாரு, உங்களுக்கு இது வேணும்னா நீங்கள் நான் சொல்கிறத செய்யுங்க, நான் தரேன். இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுறோம், எதுவும் வேணும் அப்படின்னா உடனே வாங்கி தரோம். நமக்கு தான் அது கிடைக்கல, நம்ம குழந்தைங்களுக்காவது அது கிடைக்கட்டும்ன்ட்டு வாங்கி தரோம். இது எவ்வளோ பெரிய அப்புறமேட்டு நம்ம குழந்தை நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குதுன்னு வேற கவலைப்படுறோம். ஆனால் என் பேச்சை கேட்டால் தான் நான் இந்த பொருள் வாங்கி தருவேன், நீ இது செஞ்சாதான் அதான் ஒன்று செஞ்சாதான் இன்னொன்று உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த கண்டிஷனிங் எந்த அளவுக்கு இவங்க போடுறாங்க. ஒரு பொறுப்பாளிக்கு இதுதான் தேவை. நம்ம வந்து அதிகாரி கிடையாது, நம்ம குழந்தைங்களுக்கு பொறுப்பாளி மட்டும்தான். சரியா? அப்போது சிந்திச்சுக்கிறங்க. அப்போது இவங்க வந்து அப்பாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தானியம் இன்னும் நமக்கு தரலை, தம்பியை கூப்பிட்டு போனால் தான் தருவேன்னு சொல்லிட்டாங்க, தம்பியை நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்குறோம், எங்கள் கூட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யாக்கூப் சொல்கிறாரு, கால ஹல் ஆமன்கும் அலைஹி இல்லா கமா அமின்துக்கும் அலா அஹிஹி மின் கபுல் ஃபல்லாஹு ஹைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். இதுக்கு முன்னாடி இவருடைய சகோதரர் யூசுஃபுடைய விஷயத்துலையும் உங்களை நான் நம்பியது போல் இவரோட விஷயத்துலையும் இப்போ நான் நம்புவேன்னு நினைக்கிறீங்களா? அல்லாஹ் தான் மிகச்சிறந்த பாதுகாவலன், அவன் கருணையாளர்கள்லேயே மிகவும் கருணையாளன் அப்படின்னு பதில் சொல்கிறாரு இவரோட இதுக்கு முன்னாடி. அப்போது காலத்துக்கும் அவருக்கு நினைவு இருக்குது, அவர் ஒன்றும் மறக்கலை இந்த பசங்க என்ன பண்ணாங்கங்கிறத. யூசுஃப் விஷயத்துலையும் நீங்கள் எப்படி தான் கூப்பிட்டு போனீங்க, அப்போ நம்பின மாதிரி இப்போவும் நான் நம்புவேனா? இருந்தாலும் அல்லாஹ் தான் பாதுகாக்க போகிறான். ஸோ அவனுடைய இதில் நான் விட்டுட்டேன். அவன் தான் பாதுகாக்க போகிறான், அவன் தான் கருணையாளர்களுக்கு எல்லாம் கருணையாளன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. வலம்மா ஃபதஹு மதாஅஹும் வஜது பிஸாஅத்தஹும் ருத்தத் இலைஹிம் காலு யா அபானா மா நபுக் ஹாதிஹி பிஸாஅத்துனா ருத்தத் இலைனா வனமீரு அஹ்லனா வனஹ்ஃபது அகானா வனர்தாது கைல பஈர் தாலிக கைலுன் யசீர். அப்போது அவங்க வந்து அந்த பொதிகளை அவுத்து பார்க்குறாங்க, அங்கே சரக்குகள் அவங்கக்கிட்ட திரும்பி அனுப்பிட்டாங்க. இப்போ எங்கள் தந்தையே, இனி நமக்கு என்ன வேண்டும், இந்த பாருங்கள் நமக்கு சரக்குகள் வந்து நம்மளுடைய சரக்குகள் எல்லாம் நம்மக்கிட்டே வந்துருச்சு, நாங்கள் சென்று நமது குடும்பத்துக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கி வரோம், மேலும் எங்கள் சகோதரரை பாதுகாத்து கொள்வோம், மேலும் ஒரு ஒட்டகச் சுமை அளவு தானியத்தை அதிகமாக கொண்டு வருவோம், இந்த அளவு அதிக தானியம் எளிதில் கிடைத்துவிடும் என்று கூறினார்கள். அப்போது அவங்க அந்த விஷயம் பாருங்கள், இவங்க அந்த தானியத்துக்கு தேவையான பொருட்கள் கொடுக்கறதுக்காக கொண்டு போனதை திருப்பி இவங்கக்கிட்டேயே வந்ததுனால அவங்களுக்கு இன்னும் நம்பிக்கை வருது. பாருங்கள் நம்ம மேலே எவ்வளோ எவ்வளோ பரிவாக இருக்காங்க, நீங்கள் சகோதரரை அனுப்பி வைங்க, நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு பத்திரமா கூப்பிட்டு வரோம், எக்ஸ்ட்ரா ஒரு ஒட்டக சுமை அளவு தானியத்தை அதிகமாகவே வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் யோசிக்க வரலாம். அதாவது இப்போ போனப்போ இவங்களுக்கு வந்து ஒழுங்கான தானியங்கள் கொடுக்கலையா, அகெயின் இவங்களுக்கு தானியம் தேவைப்படுமா, இப்போ போனவங்களை வெறுங்கையோடு அனுப்பிட்டாங்களா, இப்படிலாம் பல கேள்விகள் நமக்கு வரும். ஸோ எனிஹவ் கயிர் இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு தானியம் வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பேசலை. ஆனால் இவங்களுக்கு அகெயின் 2வது முறை வரணுங்கிறதுக்காக யூசுஃப் நபி பண்ண விஷயங்கள் மட்டும் பேசப்படுது. இப்போ அதே மாதிரி இப்போ அவங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்கள்,
கொஞ்சம் தேவையான அளவுக்கு தானியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். மீதி தானியங்கள் வாங்க அவங்க வரணும். ஸோ அதுக்காக நாங்கள் நிறைய தானியங்கள் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பியையும் கூப்பிடுறாங்க. சரியா? கால லன் உர்சிலஹு மஅக்கும் ஹத்தா துஅத்தூனி மௌசிகம் மினல்லாஹி லா தஅதுன்னனி பிஹி இல்லா அன் யுஹாத பிக்கும் ஃபலம்மா ஆத்தூஹு மௌசிகஹும் காலல்லாஹு அலா மா நகூலு வக்கீல். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, நீங்கள் கண்டிப்பாக அவரை என்கிட்ட திரும்பி கூட்டு வந்துடணும் அப்படின்னு அல்லாவின் பெயரால் எனக்கு சத்தியம் செய்யுங்க. அப்போ நீங்கள் எனக்கு அல்லாவின் பெயரால் உறுதிமொழி தராத வரைக்கும் நான் அவரை உங்கள் கூட அனுப்ப மாட்டேன். ஆனாலும் அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து சூழ்ந்து கொண்டாலே தவிர, அவர்கள் அப்படி அவங்க உறுதிமொழி அளித்தப்போ அவர் சொல்கிறாரு, நாம் இவ்வாறு பேசிக்கொள்வதை அல்லாஹ் கண்காணிப்பவனாக இருக்கிறான். இந்த ஒரு வசனத்தை நீங்கள் மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. அதாவது யாக்கூப் நபி தங்களுடைய பசங்கள்கிட்ட இந்த வாக்குறுதி வாங்குறாங்க. நீங்கள் உங்களுடைய சகோதரனை கூப்பிட்டு போகிறீங்க, பத்திரமா திருப்பி கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வாங்குறாரு. இந்த உறுதிமொழிக்கு யார் சாட்சியாக இருக்குது, யார் சாட்சியாளனாக இருக்காங்கன்னா அல்லாவை சாட்சியாக வைக்கிறாங்க. சரியா? இது ரொம்ப மிக மிக முக்கியமான உறுதிமொழி அண்ட் சாட்சி. கவனத்தில் வச்சுக்கோங்க. இது வரலாறில் மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும். சரியா? கர் வகால யா பனிய லா ததுகுலு மின் பாபின் வாஹிதும் வதுகுலு மின் அப்வாபின் வ முத்தஃபர்ரிகா வமா உக்னி அன்கும் மினல்லாஹி மின் ஷை இனில் ஹுக்குமு இல்லா லில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ அலைஹி ஃபல்யதவக்கலில் முத்தவக்கிலூன். அப்புறம் யாக்கூப் சொல்கிறாரு, என்னுடைய மக்களே அப்படின்னா பசங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, என் பிள்ளைகளா அப்படின்னு போகலாம். இந்த மாதிரி என்னுடைய மக்களே, நீங்கள் எகிப்தின் தலைநகரத்துக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ஒரே வழியில் போகாதீங்க, ஒரே வாசல் வழியாக போகாதீங்க, பலவேறு வாசல்கள் வழியாக நீங்கள் போங்க. ஸோ ஏன்னா ஒரு ஊருக்குள்ளே இவங்க ஒரு 12 பேர் இருக்காங்க வைங்க, ஒரு 12 பேர் ஒரே சைடாக போனோம் அப்படின்னா ஏதோ ஒரு கூட்டமாக வந்திருக்காங்கன்னு தோணும். அப்போ நீங்கள் அப்படி ஒரே இதாக போகாதீங்க, தனித்தனியாக போங்க. ஆனாலும் அல்லாஹ் என்ன நாடி இருக்கானோ அதுலேருந்து என்னால் உங்களை கொஞ்சம் கூட காப்பாற்ற முடியாது. அதிகாரம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது, வேறு யாருக்கும் இல்லை. பாருங்கள், அதிகாரம் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு தான் இருக்குது. அப்போ நம்ம அதிகாரியாகவும் இருக்கக்கூடாது, பொறுப்பாளியாக மட்டும்தான் இருக்க முடியும். நான் அவனையே முழுமையாக சார்ந்திருக்கேன், சார்ந்திருப்பவர்கள் அனைவரும் முழுமையாக அவனை சார்ந்திருக்கட்டும். இப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். யாக்கூப் நபியும் அல்லாஹ் தான் சார்ந்திருக்காராம். யாரெல்லாம் சார்ந்திருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்களோ அவங்களும் அல்லாஹ்வையே சார்ந்திருங்க. முத்தவக்கிலூன். இப்போ முத்தவக்கிலூன் அப்படின்னா சார்ந்திருப்பவர்கள். ஓகேவா? சரி, அடுத்து பாருங்க. வலம்மா தஹலு மின் ஹைசு அமரஹும் அபூஹும் மா கான யுக்னி அன்ஹும் மினல்லாஹி மின் ஷைஇன் இல்லா ஹாஜதன் ஃபீ நஃப்ஸி யாக்கூப கஸாஹா வ இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னாஹு வலாக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஅலமூன். ஆனால் நடந்தது இதுதான். அவங்கெல்லாம் தன் தந்தையோட கட்டளைப்படி நகரத்துக்குள்ளே போகிறாங்க. உள்ளே ஒவ்வொரு வழியாக போகிறாங்க. ஒவ்வொரு வழியாக அந்த நகரத்துக்குள்ளே உள்ளே போனதுக்கப்புறம் அவர்கள் இந்த பாதுகாப்பு நடவடிக்கை அல்லாஹ்வின் நாட்டத்துக்கு மாறாக எவ்வித பலனையும் அவர்களுக்கு அளித்து விடவில்லை. இப்போ அல்லாஹ் எப்படி இருந்தாலும் நீங்கள் சேஃபாக போகணுன்ட்டு தான் ஒவ்வொரு வழிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்புகிறாரு யாக்கூப் நபி. ஆனாலும் அல்லாஹ் வேற ஒரு பிளானை வைக்கிறான். ஸோ நீங்கள் எவ்வளோதான் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் போட்டாலும் அல்லாஹ் பிளான் பண்ணால் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் வேலையாகாது. யூசுஃப் நபிக்கு ஒரு சேஃப்டியுமே இல்லை, ஒரு ப்ரிகாஷனுமே அவங்க பண்ணலை. ஆனால் யூசுஃப் நபி என்ன ஆனாங்க?
ஆனால் இவருக்கு என்ன ஆகுது, இவங்களுக்கு எல்லா சேஃப்டியும் கொடுத்து எல்லா வழிகாட்டுதலும் இருந்தும் இவங்களுக்கு என்ன ஆகுது? இந்த ஒரு நிலையை மனசில் வச்சுக்கோங்க. யூசுஃப் நபிக்கும் நம்ம நபிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. யூசுஃப் நபிக்கும் இஸ்மாயில் நபிக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குது. சிந்திச்சு பாருங்கள். ஓகே, அப்போ ஆனால் யாக்கூபின் மனதிற்குள் ஒரு சஞ்சலம் இருந்தது. அதனை நீக்குவதற்காக அவராக ஒரு முயற்சி செய்து கொண்டார். மேலும் அவருக்கு நாம் கற்றுத்தந்தவற்றை கொண்டு அவர் அறிவுடையவராகவே திகழ்ந்தார். ஆனால் மக்களில் பெரும்பாலோர் இந்த விஷயத்தின் யதார்த்தத்தை அறிந்து கொள்வது இல்லை. இவங்க என்னதான் ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, அப்போ யாக்கூபுடைய மனசுக்கு ஒரு சஞ்சலம், மனசுக்கு ஒரு மாதிரி படுது. எவ்வளோ முயற்சி பண்ணிக்கிறாரு அதை நீக்கிறதுக்காக. சரி, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, அல்லாஹ் லேசாக்குவான் அப்படின்னு இது பண்ணாலும், அதே மாதிரி இது நல்லா நோட் பண்ணுங்க, அவருக்கு அல்லாஹ் கற்றுத்தந்த விஷயத்தினால அவர் அறிவுள்ளவராகத்தான் இருந்திருக்காரு. யாக்கூப் நபி ஒன்றும் முட்டாள் இல்லை. மகான் போயிட்டாருன்னு சொல்லிட்டு அழுது 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 கண்ணு தேஞ்சு இதான மாதிரி அவர் சோகத்தில் ஒன்றும் அழுகலை. இதுக்கு காரணங்கள் இருக்குது. அவர் அறிவாளியாகத்தான் இருந்திருக்காரு. அல்லாஹ் யாக்கூப் நபிக்கு நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கான். ஸோ இதை மக்களில் பெரும்பாலார் அறிந்து கொள்வது இல்லை அப்படின்னு சொல்கிறான். இப்போ சிந்திக்கணும். ஒரு தன்னுடைய மகன்கள் இப்படிப்பட்டவர்களாக இருந்தும் இவர் என்ன மாதிரி நடந்துக்கிறாரு, இவருடைய அறிவு என்ன, சிந்திச்சு பார்க்கணும். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். மீதி வசனங்களை நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.